ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி. என்னன்னு சொன்னா, ஒரு கிராமத்துல இருக்கிற பெரியவர் வந்து தன்னுடைய பேரப்பிள்ளையை கூட்டிக்கொண்டு, அவருடைய வளர்ப்பு குதிரையையும் தங்களோட சேர்த்துக்கொண்டு தொலைவில உள்ள ஏதோ ஒரு இடத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து அந்த பயணத்த ஆரம்பிச்சு போக தொடங்கிக்கல, அவர் ஒரு 2, 3 அடி எடுத்து நடந்து கொஞ்சம் தூரத்துல போறதுக்குள்ளேயே, அவர் கொஞ்சம் தன்னுடைய கிராம மக்கள் கொஞ்சம் பேர எதிர்ப்பாரு. அந்த கிராமத்து மக்கள் வந்து கேட்குறாங்க, "என்ன பெரியவரே, இவ்ளோ வயசாயிருச்சு உங்களுக்கு அறிவில்லையா? நீங்கள் பெரியவர், இந்த சின்ன பிள்ளை தான் கால் நோக நடந்து வருதுல்ல. இந்த குதிரையில நீங்க அவன ஏத்திக் கொண்டு போகலாம் தானே?" என்று சொல்லி தங்களோட கருத்த வந்து சொல்றாங்க. அப்ப இந்த பெரியவரும் யோசிக்கிறார். சரி, ஓகே, நான் தான் பெரிய ஆளாச்சு. சின்ன பிள்ளைய ஏத்திக் கொண்டு போவோம்ண்டு, அந்த குதிரையில வந்து தன்னுடைய பேரப்பிள்ளைய ஏத்திக்கொண்டு தொடர்ச்சியா நடந்து போய் தன் பயணத்த தொடர்ந்து கொண்டு போறார். போய் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 மணித்தியாலமோ, ஒரு 1/4 மணித்தியாலத்துக்குள்ள வந்து இன்னும் ஒரு மக்கள் கூட்டத்த வந்து அவர் எதிர்பாரார். எதிர்ப்பு அந்த டைம்ல வந்து அவ என்ன சொல்லினோம்னு சொன்னா, "என்ன பெரியவரே, நீங்க வயசான பெரிய ஆள் நடந்து போய் கொண்டிருக்கீங்க. இந்த சின்ன பையன் சுட்டி பையன் தானே, அவனுக்கு நல்ல எனர்ஜியா இருக்கும். அவன் நடந்து போலாம் தானே. நீங்க அவன நடத்திக்கொண்டு நீங்க குதிரைக்கு மேல போலாம் தானே" என்று சொல்றாங்க. சரி, பெரியவர் யோசிக்கிறார். அதுவும் சரிதான். அவனை கூட்டிக் கொண்டு நானும் நடந்து போகணும். சரி, கொஞ்ச தூரம் அவன நடக்க விடுவோம். நானும் பெரிய ஆள் தானே, சனங்களும் சொல்லுது தானே, அப்ப நான் கேட்டு நடந்து கொள்வோம். அப்படின்னு சொல்லி தான் குதிரையில ஏறிக்கொண்டு பேரப்பிள்ளைய நடத்திக் கொண்டு போறார். அப்படியே இவர் தொடர்ச்சியா அதனுடைய பயணத்த போய் கொண்டிருக்கைக, இன்னொரு கொஞ்ச தூரத்துல வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட மக்கள வந்து எதிர்பாரார். அவங்க வந்து என்ன சொல்றாங்கல்லண்டா, "அட கடவுளே! என்ன அநியாயமா இருக்குது. குதிரைய வச்சுக்கொண்டு இந்த பையன நடத்தி கொண்டு போறாரு இந்த பெரியவர். ஏன் பெரியவரே இப்படி செய்றீங்க? நீங்க அந்த சின்ன பையனையும் ஏத்திக் கொண்டு போலாம் தானே!" அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. எல்லாருமே சொல்றாங்க, "குதிரை இருக்கு தானே, நாம 2 பேரும் குதிரையிலேயே ஏறிப்போம்ன்னு" சொல்லி, பெரியவர் குதிரையில பையனையும் ஏத்திக்கொண்டு, தானும் தன்னுடைய பேரப்பிள்ளையும் தொலைவில இருக்கிற ஏதோ ஒரு இடத்தை நோக்கி பயணத்த தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். சரின்னு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், திரும்ப ஒரு மக்கள் கூட்டத்த அவர் சந்திக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "அட பாவி பெரியவரே! இப்படி நீங்க இந்த குதிரை தானே, அது ஒரு மிருகம் என்று சொல்லிட்டு நீங்க அதுல ஏறி போனீங்கன்னா, அது எப்படி தாங்கும்? நீங்களே வயசான பெரியவர். அதோட உங்களோட சின்ன பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு போறீங்க. எப்படி தாத்தா? உங்களுக்கு அறிவே இல்லையான்னு?" சொல்லி கேட்குறாங்க. அந்த பெரியவருக்கு, "என்னடா இந்த பயணத்தையே விட்டுட்டு போயிரலாம் போல" அப்படியாண்டி இருக்கு. இந்த சின்ன பையனும் கேட்குறான், "தாத்தா தாத்தா, நாம தொடக்கத்துல வரும்போது ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க. இன்னொருத்தங்க இப்படி சொன்னாங்க. ஏன் தாத்தா இவங்க எல்லாருமே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? அப்ப நாங்க எப்படித்தான் போய் சேர்றது?" அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. இந்த கதையில இருந்து என்ன விளங்குதுன்னா, தாத்தாக்கு வந்து போக வேண்டிய இடத்துக்கு லேட் ஆயிருச்சு. அந்த பக்கத்துல இருக்கிற தெருவுல இருக்கிறவங்க இத சொல்றாங்க, எங்களுடைய கிராமத்து மக்கள் இத சொல்றாங்க, அவங்க இத சொல்றாங்க, இத சொல்றாங்கன்னு சொல்லி, எல்லாத்தையும் கேட்டு, கேட்டு, கேட்டு தனக்குன்னு ஒரு டிசிஷன தாத்தா எடுக்காம, எல்லார்ட்ட கதையுமே கேட்டுக்கொண்டு போனார். கேட்டுக்கொண்டு போனதால அவர் போற ட்ரக்ல வந்து அவர் லேட் ஆயிட்டார். தனக்குரிய இடத்த வந்து லேட் ஆயிட்டார். மற்றது வந்து இன்னொருத்தங்கட்ட கதைய கேட்டு ஏறி, இறங்கி, ஏறி, இறங்கி அது அவைக்குமே டிஸ்டர்ப்டா இருக்குது. அப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருடைய எண்ணங்களும், சிந்தனைகளும் ஒரே மாதிரியானதாக இருக்க போறதில்ல ஒரு நாளும். நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க போறதில்ல. அதனால அவங்க தங்களுக்கு பிடிச்சத தாங்க நினைக்கிறாங்க, செய்யட்டும். நாங்கள் எங்கட மனதுக்கு சரியான படுறத செய்யோம். மனசாட்சின்னு ஒன்று எங்களுக்கு இருக்கு தானே! அதுக்கு வந்து நாங்கள் பொய் சொல்லாமல், எந்த மனச்சாட்சிக்கு நான் செய்யறது சரி என்று தோன்றத நாம செய்தோம்னா, மற்றவங்களோட கருத்து எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை. ஊர்ல உள்ள எல்லாருமே இத சொல்லுவாங்க, அத சொல்லுவாங்கன்னு பார்த்து கொண்டிருந்தோம்னா, நாம நம்முடைய வேலைய சரியா செய்ய முடியாது. ஊர்ல இருக்கிறவங்க யாரும் வந்து நம்முடைய வாழ்க்கைய வாழ போறதில்ல தானே! ஸோ, இவ்ளோ நாளும் ஊர் கதைய கேட்டே நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா, இப்பயாவது யோசிங்க. இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் இல்லையா? நாம நமக்கான வாழ்க்கைய நம்மட எண்ணங்கள், சிந்தனைகளோட கொண்டு நடத்துவோம். ஸோ, எல்லாற்று எண்ணத்தையும் எங்கள்ல திணிச்சுக் கொள்ளக்கூடாது. எண்ணங்கள் பலவிதமாக இருந்தாலும், முடிவெடுப்பது நாங்களாக மட்டும் தான் இருக்க வேண்டும். ஓகே. பாய்.